அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான குருமா தாங்க செய்ய போகிறேன். இந்த குருமா வந்து இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்திக்கெலாம் சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை இட்லி இருந்தாலும் சாப்பிட்லாம். இட்லியில் அப்படியே ஃபுல்லாக ஊற்றி நீங்கள் நினச்சி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் அந்த எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு நல்லா பொரியட்டும். இப்போ இதிலேயே ஒரு 5 பல்லு பூண்டு பழு, சின்ன துண்டாக இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 3 கிராமும் ஒரு சின்ன துண்டாக பட்டை வந்து உடச்சி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு 6-7 முந்திரி பயிரை பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா தாங்க இந்த குருமாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த ஃபைனலாக வந்து ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்து கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுறேன். இப்போ ஃபைனலாக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து செய்யும்போது இது வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து வருங்க. பாருங்கள், நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு நைஸான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக ஊட்டி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் எக்ஸஸாக இந்த எண்ணெயிலேயே நான் ஒரு கூடுதலாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் நான் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா புரிஞ்சது கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த சமயத்தில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸாக அரிஞ்சதை நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தக்காளி, நல்ல பழமான தக்காளியை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. அந்த வெங்காயத்தை நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு 50% வெங்காயம் வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்ல பழமான தக்காளியை பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு ஒரு உருளைக்கிழங்கு இருக்குங்க, ஒரு பெரிய உருளைக்கிழங்கா வேக வச்சு மேஷ் பண்ணி நம்ம வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியதாங்க. அப்படியே மேஷ் பண்ணி கையாலே மேஷ் பண்ணி போட்டுருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து இந்த குருமாக்கு இன்றைக்கி வந்து இட்லியும் தோசையுமே ரெடி பண்ணிட்டேங்க. இடியாப்பம்லாம் சொல்லவே தேவையில்ல, சப்பாத்திக்கும் அதேமாதிரி அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை எடுத்து அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நம்ம கொதிச்சு இறக்கும்போது உங்களுக்கு வந்து அது கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். பாருங்கள், போதுமான அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ திக்காக வேணும்னா திக்காக நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த மசாலாவோட கொதியெல்லாம் நம்மளுக்கு நல்ல பச்சை வாசனை உங்களுக்கு போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் வந்து இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். உப்பு காரம்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து மூடி போட தேவையில்ல, அப்படியே திறந்து வச்சு நீங்கள் வந்து கொதிக்க வைங்களேன், இல்லாட்டி அப்படியே பொங்கி ஊற்றுன மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான குருமா இட்லிக்கும் தோசைக்கும் நான் வந்து இன்றைக்கி அல்டிமேட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே மல்லியில கொஞ்சமாக தூவி விட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. இதுக்கு வந்து கீ ரோஸ்ட்டும் ரெடி பண்ணியிருக்கேங்க. அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நம்ம கார சட்னியும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த 2க்கும் காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு எத்தனை தோசை இருந்தாலும் சாப்பிட்லாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி நான் வந்து இட்லிக்கும் ஒரு 3 இட்லி வச்சு அப்படியே ஃபுல்லாக இந்த குருமாவை ஊற்றி தொட்டுலாம் சாப்பிடக்கூடாதுங்க. அப்படியே ஃபுல்லாக நினச்சி நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்களேன். இந்த குருமாவை திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் செய்ய சொல்லுவாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை.